ஒரு பறவை பசியில் கத்திக் கொண்டிருந்தது. அதனுடைய அம்மா பறவை பசிக்குதா என் தங்கமேன்னு கூறியது. அம்மா அக்கா எங்கேயோ சாப்பிட போனால அவள பார்க்கலாம்னு சொல்லியது குட்டி பறவை. உன்னோட அக்கா ஒரு காக்காவோட பழம் சாப்பிட போயிட்டா, நம்மளும் போலாம் வான்னு அம்மா பறவை கூறியது. பிறகு அம்மா பறவை குட்டி பறவையை கூட்டிக் கொண்டு கிளம்பியது. அப்பொழுது காக்கா மற்றும் அந்த பறவை பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். காக்கா சுவையா இருக்கே இந்த பழம்னு கூறியது. அப்படியா, நல்லா தின்னுன்னு அந்த பறவை கூறியது. அதெல்லாம் விடு, உங்க அம்மா உன் தங்கச்சி வர்றாங்க பாருன்னு காக்கா சொன்னுச்சு. அப்புறம் அம்மா பறவை குட்டி பறவை வந்துவிட்டார்கள். அப்போது குட்டி பறவை, அக்கா காக்கா அண்ணே 2 பேரும் பழம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு குட்டி பறவை கேட்டது. ஆமா என் குட்டி தங்கம் அப்படின்னு அந்த பறவை கூறியது. தூரத்துல இருக்க மரத்து மேல ஒரு கழுகு இவங்கள பார்த்துட்டு இருந்தது. ஆஹா, 4 பேரையும் சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆகிடும் என்று கழுகு கூறியது. அப்புறம் அந்த கழுகு அந்த பறவைங்க இருக்க மரத்துல வந்து உட்கார்ந்துச்சு. நான் உங்கள சாப்பிட போறேன்னு சொன்னுச்சு அந்த கழுகு. அம்மா பறவை, வேண்டாம் கழுகு, என் பசங்க பாவம்னு சொன்னுச்சு. அதெல்லாம் இல்லை, உங்க 4 பேரையும் சாப்பிட போறேன்னு சொல்லியது கழுகு. அப்போ அந்த காக்கா, கழுகு அண்ணே எங்கள சாப்பிடாத, நாங்க பாவன்னு கூறியது. அப்போ அந்த பறவை, அம்மா நம்ம இந்த கழுகுக்கு இரையாக போறோமான்னு கேட்டது. ஆமான்னு கூறியது கழுகு. அப்பொழுது அம்மா பறவை கழுகை தள்ளிவிட்டது. அம்மா பறவை, நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போங்க அம்மா வரேன்னு கூறியது. பிறகு கழுகும் அம்மா பறவையும் சண்டை போட்டார்கள். 3 பறவையும் வீட்டுக்கு சென்றனர். பிறகு கழுகு அம்மா பறவையை கொன்றது. கழுகு அம்மா பறவையை கொன்றதை நினைத்து பூரித்து கொண்டது. அக்கா அம்மா எங்கன்னு குட்டி பறவை கேட்டது. அம்மா இறந்துட்டாங்கன்னு அந்த அக்கா பறவை அழுதுகொண்டே கூறியது. என்னது, அம்மா இறந்துட்டாங்களா, பாவம் அம்மான்னு குட்டி பறவை கூறியது. கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னை நல்ல பார்த்துப்பேன்னு அக்கா பறவை கூறியது. பிறகு அக்கா பறவை உணவு தேடி சென்றது. பிறகு அங்கிருந்த பழத்தை சாப்பிட்டது. வீட்டிற்கு வந்தபொழுது குட்டி பறவை, எங்க நீ போனன்னு கேட்டது. நான் இரை தேடி போனன்னு சொல்லிட்டு தூங்கிருச்சு அக்கா பறவை. குட்டி பறவை அம்மா அம்மா என்று அழுதுகொண்டே இருந்தது.